ஹாய், உங்க வீட்ல ஒரு 10 வயசு கம்மியா பயங்கர சுட்டியா இருக்கக்கூடிய வாண்டூஸ் இருக்காங்களா? எவ்வளவுதான் அடிச்சாலும் பயங்கரமா டான்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணிட்டு இருக்காங்களா? திட்டுறதுனாலையும் அடிக்கிறதுனாலையும் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய டான்ட்ரம்ஸ் நிக்க போறது கிடையாது. இன்ஃபேக்ட் அதை கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொலாங் பண்ணி ஜாஸ்தியே பண்ணிடும். என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் டு நெக்லெக்ட் தெம். அவங்க கிட்ட பேசுறத கொஞ்சம் நிறுத்துங்க. அவங்க மேல அதிருப்தி இருக்கு அப்படிங்கறத யூ ஹேவ் டு கம்யூனிகேட் டு தெம். கொஞ்ச நேரம் பேசாம இருக்கும்போது என்ன ஆகும்? முதல் 5 நிமிஷத்துல குழந்தைங்க அது பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அடுத்த 5 நிமிஷத்துல டான்ட்ரம்ஸ் கொஞ்சம் அதிகமாகவும் ஆகலாம். பட் அந்த 10 மினிட்ஸ் கிராஸ் ஆகும்போது குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டி வரும். உங்ககிட்ட வந்துட்டு கொஞ்சம் லேசா தாஜா பண்ற மாதிரி பண்ணுவாங்க. குழந்தைங்களா இறங்கி வர டைம்ல as a parent நீங்க அவங்க கிட்ட உட்கார்ந்து சொல்லணும், what you did, what you threw as tantrum was not correct and your parent cannot accept or tolerate that அப்படிங்கறத. கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைங்களுக்கு இத மாதிரி விதத்துல வந்து நீங்க நடந்துக்கும் போது அவங்களுடைய டான்ட்ரம்ஸ் கம்மியாகி அவங்க ஒரு நல்ல பிஹேவியரை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஒரு வழியா அதுவே அமையும். நான் டாக்டர் அர்த்தநாரி மாணிக்கவாசகம், உங்கள் மனநல மருத்துவர். உங்க குழந்தைகளுக்காக கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளவோ பண்றோம், இதை பண்ண மாட்டோமா?